பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் தள கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்குள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாணியில் தனது கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் மீது குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்நிலையில் இந்தியா தொடர்பான தவறான பிரச்சாரங்கள் மற்றும் தீவிரவாத ஆதரவு செயல்பாடுகளை சமூக வலைதளங்கள் வழியாக பரப்பி வரும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் தள கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. மேலும் அந்த குடும்பங்களின் குழந்தைகளுக்கான கல்விச் செலவுகள் மாநில அரசால் ஏற்கப்படும் என்றும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா அமைச்சரவை கூட்டத்தில் காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரம் தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட கழுதை மற்றும் குதிரை உரிமையாளர்களிடம் காஷ்மீர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த சூழலில் கழுதை மற்றும் குதிரை உரிமையாளர்கள் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளனர். இவர்கள் சுற்றுலா தலங்களிலேயே சுற்றித் திரிபவர்கள் என்பதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். வைசாரன் பள்ளத்தாக்கில் பெண் சுற்றுலா பயணியிடம் மதம் குறித்து கேட்டவரிடமும் போலீசார் விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக காஷ்மீரில் 48 சுற்றுலா தலங்கள் அதிரடியாக மூட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரில் மொத்தமுள்ள 87 சுற்றுலா தலங்களில் தூத் பத்ரி மற்றும் வெரினாக் உள்ளிட்ட 48 முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் முன்பதிவுகளை ரத்து செய்து வரும் நிலையில் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.